கதிர் கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கண்ணன் தாங்கிற விஷயத்தை வீட்டில் சொன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டில் யார் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ கோமதியோட தம்பி வந்து கதிர் ராஜி கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. ராஜி தனியா மாற்றப்போ அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாரு. நீ வீட்டை விட்டு போனப்போ கதிர் முதற்கொண்டு நீ கண்ணன் கூட தான் போயிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில பார்த்தா நீ கதிரியே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லையன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைமுக்கு மீனா அங்க வந்து ராஜி ஏதேதோ சொல்லி காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு இப்படியே உண்மையை வெளியே தெரிய விடாம மறைச்சிட்டு இருக்க முடியாது. இப்படியே அவங்க உண்மையை மறைச்சிட்டு இருந்தாங்கன்னா பாண்டியனுக்கும் வந்து இவங்க மேல இருந்த கோவம் குறையாது, ராஜி உங்க வீட்லயே உங்க மேல கோவம் குறையாது. அது போக கதிர் ராஜிக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே தான் இருக்கு. கதிர் ராஜியை பார்த்தா சுத்தமா பேசாம ஒதுங்கியே போயிடுறாரு. கல்யாணத்தை பண்ணி வச்ச கோமதியாவது நடந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அவங்க அதுல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல இருக்க யாருமே நடந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே கண்ணன் மறுபடியும் வந்தாதான் இந்த கதிர் ராஜி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.